சிருஷ்டிக்கும் தொழிலை செஞ்சதுனால அவருக்கு கர்வம், தலைக்கணம். அதாவது இந்த உலகத்தில் படைக்கும் தொழில் தான் சிறந்தது, அதை செய்கிற தான் சிறந்தவன் அவருக்கு ஒரு தலைக்கணம். இது ஒரு நாள் நம்ம பாலமுருகனுக்கு தெரிஞ்சிடுது. பிரம்மா கிட்ட பிரணவ மந்திரத்தோட பொருள் சொல்லுமாறு கேட்குறார். பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாத பிரம்மதேவரை சிறையில் அடைச்சிட்டார் முருகன். பிரம்மாக்காக திருமால் சிவன் கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறார். சிவனும் செவனேன்னு இருந்திருக்கலாம். முருகன் கிட்ட போய் பிரணவ மந்திரத்தோட பொருளை முதல்ல நீ சொல்லு அப்படின்னு கேட்குறார். முருகன் இருந்துட்டு நான் சொல்ல தயார் தான், ஆனால் அதை கேட்க நீங்கள் ஒரு மாணவனை போல் மண்டியிட்டு உட்காந்து கேட்கணும் அப்படிங்கிறார். சிவனும் ஒரு மாணவனை போல் மண்டியிட்டு உட்கார்ந்து கேட்க பிரணவ மந்திரத்தோட பொருளை ஆசானை போல் உபதேசித்தார் நம் தகப்பன் சுவாமியான முருகன். நம்ம சரீரத்தில் இருக்க ஆதாரங்கள்ல அநாகதம்ன்ற ஆதாரம் தான் புறத்தே திருவேரகம் என்ற சுவாமி மலையாக இருக்குது. ஆகத்தம்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு தட்டும்பொழுது வெளிப்படுற ஓசை தான் ஆகத்தமாகும். அநாகத்தம்னா யோக நெறியில் ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு தட்டாமல் தாக்காமல் வெளிப்படுற மதுரமான ஓசை தான் அநாகத்தமாமா. இதை நாதகீத ஒளினும் சொல்வா. ஒரு முறை கண்ணப்ப நாயனார் காலத்தி மலையை ஏறும்பொழுது இந்த நாதகீத ஒளியை முதல்ல கேட்குறார். அதே ஒளி தான் இங்கே சுவாமி மலையில் கேட்குறதாவும் சொல்கிறார். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓரியத்தில் அந்தம் அருள்வாயே அப்படின்னு பாடுறார். அந்த ஓன்ற ஓர் எழுத்தில் 6 எழுத்து அடங்கியிருக்குதா சொல்கிறார் அழகிரிநாதர். ஓம் என்றால் அ அகரம் உ உகரம் மாமகரம். ஆனால் பிரணவமானது அகர உகர மகர நாத இந்து கலையோட யோக சம்மேளனமாக இருக்குன்னு சொல்கிறார் அழகிரிநாதர்.